தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி படித்தேன், போயிடுச்சு. ஒரு டாக்டரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு, அம்மா எம்பிபிஎஸ் நான் தொடங்கி இன்றைக்கி என் கூட தொடங்கினவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, எம்டி படித்து அதுக்கு மேலே நல்ல கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டே சைடில் கிளினிக் வச்சு சூப்பராக இருக்காங்க. ஆனால் என்னுடைய வயசை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு வந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தாங்க. நான் எத்தனை வருஷம் நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்க நான் கேட்டேன். அவங்க சொல்ல அதை விரும்பலை. அது எனக்கு அவங்க வயசை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்டத்தட்ட 40-45 வயசாவது இருக்கும். அப்போ நான் நினச்சேன், கிட்டத்தட்ட 6-7 வருஷமாவது இவங்க ஃபெயில் ஆகிட்டே இருந்திருப்பாங்க போலேன்னு நினச்சேன். அவங்க கடைசி வரையும் அவங்க எத்தனை வருஷம் ஃபெயில்னு சொல்லலை. ஆனால் இது தேவனால் கூடும். நான் சொன்னேன், உங்களை பாஸாக்க தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னால் படிக்க முடியல ஆண்டின்னு அழுவாங்க. என் மைண்டு சரியில்லை, டிப்ரெஷன் ஆகுது, படித்ததெல்லாம் மறக்குது, இப்படியே நான் பேசாமல் தற்கொலை பண்ண போகிறேன் இப்படி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஐயோ, தற்கொலை பண்ண ஆண்டவர் உங்களை அழைக்கலை, இது ஆண்டவரால் முடியும். நான் சொல்கிறேன், நான் வணங்குகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் ஜெபத்தை கேட்குற தேவன். திமிர்வாதக்காரர் சுகமடைவதற்கு 4 பேர் விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. அதோட ஏன் விசுவாசத்தை பார்த்து உங்களை கத்தர் என்ன செய்வார்? நான் சொல்கிறேன், என் தேவனால் கூடும், இயேசுவால் கூடும், ஆவியானவரில் கூடும் 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 அப்படின்னு சொல்லி நான் 10 முறை சொன்னேன். அவங்க உடனே அதிர்ந்து போனாங்க. ஆண்டி, உங்கள் விசுவாசத்தில் நான் படிக்கிறேன் ஆண்டி, நீங்கள் தேவனால் கூடுன்னு சொல்கிறீங்க, அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகலை. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தேனியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, மேற்படிப்பை தொடர்றாங்க. கத்தரால் கூடும். அவங்க படித்ததுனால, இரவும் பகலும் படித்ததுனால அல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கினார். அந்த அதிகாரி கண்களை தயவருக்கம் கிடைக்க பண்ணார். கவர்மெண்ட் சம்பளம் வாங்கும்படி செய்தார். இன்றைக்கி அவங்கள கத்தர் படிப்படியாக உயர்த்தி வருகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஐயோ, என்னால் முடியலை, இதுக்கு மேலே முடியல ஆண்டவர்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரால் கூடும். எதுவும் முடியல. பெண்ணு பார்த்து அழுத்து போயிட்டேன், மாப்பிள்ளை பார்த்து அழுத்து போயிட்டேன், வேலை தேடி என் கால் எலும்பே தேஞ்சு வச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் கூடும். ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை.